படக்கூடியவர் மகாவிஷ்ணுவின் வாகனமாக இருக்கக்கூடிய கருட பகவான். இவர் காஷ்யபருடைய மகன். காஷ்யபருக்கு பாத்தீங்கன்னா 2 மனைவிகள். ஒருத்தவங்க பேரு கத்ரு, இன்னொருத்தவங்க பேரு வினதை. வினதைக்கு பிறந்தவர் தான் கருடன். கத்ருவின் புதல்வர்கள் யாரு அப்படின்னா நாகர்கள். நாகர்களுக்கும் கருடனுக்கும் ஒத்தே போகாதுங்க. தீரா பகை அவங்களுக்குள்ள. காரணம், நாகர்களின் தாயான கத்ரு கருடன் மீதும் வினதையின் மீதும் கொண்ட பொறாமைதான் காரணம். ஆனா இது எல்லாத்தையும் முறியடிச்சு தன்னுடைய தாயை காத்தவர் தான் கருடன். கோவில் ஸ்ரீ கல் கருடன் சந்நிதி இது. இவர் மேல் 9 இடங்களில் நவ நாகங்களும் காணப்படும். இவரை பூஜித்தால் எப்பேற்பட்ட நாகதோஷங்களும் ராகுகேது தோஷங்களும் விலகும். நவநாகங்கள் 1 ஆதிசேடன், 2 கார்கோடகன், 3 அனந்தன், 4 குளிகன், 5 தஷன், 6 சங்கபாலன், 7 பதுமன், 8 மகாபதுமன், 9 மத்த ஊர்ல மரத்துல தங்கத்துல வெள்ளியில வாகனம், இங்கே கல்லால வாகனம். வருஷத்துல 2 முறை சுவாமி புறப்பாடு, மார்கழி பங்குனியில. இங்கே தாயார் இருக்கிறதாகவும் தாயார் பார்த்துட்டு வைகுண்டத்தில் போய் சொல்லி சுவாமியை வந்து கல்யாணம் பண்ணி வச்சதுனால பிரார்த்தனா மூர்த்தி. தாயாரின் பெருமாள் சேர்த்து வச்சதுனால கல்யாணம் ஆகாத குழந்தை பதவியர்கள். வியாபார நவகிரக தோஷம், கால சர்ப்ப தோஷம், பக்ஷி தோஷம், ராகு கேது தோஷங்களை போட்டுக்கொண்டார். இவருக்கு இங்கே குருவாரத்துல ரொம்ப விசேஷம். வியாழக்கிழமை தான் முக்கியம். வியாழக்கிழமையில 7 வியாழக்கிழமை சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணா நினைச்ச காரியங்களை பூர்த்தி பண்ணி கொடுக்கிறார். மார்கழி பங்குனியில இவரை வெளியில தூக்கும் போது ஃபர்ஸ்ட் 4 பேர், 4 பேர் தூக்கும் போது வைத்திருக்காத அப்புறம் 8, வாரையை சேர்த்து 14, 32, 64 பேர் இடம். வெளியில போய் பெருமாள் அலங்காரம் பண்ணி சப்பரத்துல வச்சு வீதிக்கு போயிட்டு உள்ள வரும்போது 64, 32, 16, 8. அதே போல 4 பேருக்கு சன்னதி உள்ளவர். கண்ணால வாகனங்கிறது இந்த உலகத்துல வேற எங்கேயும் பார்க்க முடியாது. இங்க வாகனம் 6 கால பூஜையோட இருக்க. பிரார்த்தனை எல்லாம் இருந்தா மார்கழி பங்குனியில மட்டுமே சுவாமி புறப்பாடு. பாக்கி டயத்துல பிரார்த்தனை கருட சேவை கிடையாது. அந்த மார்கழி பங்குனியில வந்தா சுவாமி புறப்பாடு சேவைக்கெல்லாம் ரொம்ப வளர்ச்சிசாலியா இருக்க.